இங்கே போராட்டம் எதுக்கு நடந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணும், அவசர சட்டம் கண்டிப்பாக கொண்டு வர வேணும். அவசர சட்டம் அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டமாக வேண்டும் என்பதே எங்களுடைய முழு மனதான கோரிக்கை. நாங்கள் சொல்வது மத்திய மாநில அரசு கேட்கல ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான். எங்களுடைய இந்த 6-7 நாட்களாக இந்த போராட்டத்திற்கு அவசர சட்டம் கொண்டு வர முடிந்த இதே மத்திய மாநில அரசுக்காக கண்டிப்பாக நிரந்தர சட்டம் கொண்டு வர முடியும் அப்படி என்று முழு மனதாக நம்புகிறோம். இதற்கு எங்களுக்கு காவல்துறையும் பத்திரிகை ரிப்போர்ட்டரும் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இதை நேற்று நைட்டு கூட நிறைய பேர் வதந்தியில் வந்து காலைல 10 மணிக்கு வர போகிறாங்க, கூட்டத்தெல்லாம் கிடைக்க போகிறாங்க, கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில தப்பான விஷயங்கள் நிறையா ஊடகங்கள் பறந்துச்சு. இந்த வதந்தியை தயவு செஞ்சு யாரும் எந்த பொதுமக்களும் நம்ப வேண்டாம். ஏன்னா இதை நைட்டு விடிய மழையில் இதே ஸ்பாட்டில் தான் இருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு சூழலும் இங்கே நடக்கலை. எங்களுக்கு முழுமையான முறையில் போலீஸும் மற்ற ரிப்போர்ட்டரும் எங்களுக்கு நிறைய பாதுகாப்பில் இருக்காங்க. பொதுமக்களும் முக்கியமாக மாணவருடைய முழு பங்கு இல்லாமல் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஆகலை. மாணவருடைய முழு பங்கு 50% அப்படின்னா இதை நியூஸ் வந்து 50%. ஏன்னா இன்றைக்கி எங்களை வந்து மக்களை உலக நாடு முழுவதும் இன்றைக்கி அலங்காடுற நோக்கி பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது மீடியா மட்டும்தான். அது இந்த நியூஸ் 7 வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 1:30-2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக டிஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு லாக் பண்ணாங்க. திருப்பி ஒரு 1 ஹவரில் பிளக்ஸ் எல்லாம் கட்டி எங்களுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. இன்றைக்கி 6-7 நாட்களாக சாப்பாடு தண்ணி எல்லாம் விட்டு குடும்பத்தை விட்டு எங்களுக்காக பாடக்கூடிய இவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசு எங்களுக்கு இதை நிரந்தர சட்டமாக வேண்டும் என்பது எங்களுடைய முழு மனதாக கோரிக்கையாக இருக்கும்.